இந்த மண்டபம் வந்து அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிக்கு மன்னர் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் பயன்படுத்த. இது இந்த மண்டபத்தோட சைடு தோற்றம். இது எவ்வளோ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீரன் வந்து குதிரை மேலே போகிற மாதிரி இது. அந்த குதிரை கீழே பார்த்தீங்கன்னா எந்த வீரனும் கிடையாது. இந்த பக்கம் தூண்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஏதோ அந்த இதிலெல்லாம் வந்துச்சுன்னா யாரோ மனிதர்கள் தாங்கி பிடித்த மாரி இருக்குது. இந்த தூணில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிருகம் தாங்கி பிடிச்ச மாரி இருக்குது. இந்த திருமண மண்டபத்தோட இந்த பக்கமோட தோற்றம். இந்த பக்கம் தோற்றத்தில் வந்து ஒவ்வொரு சில சைடில் இருக்கிற 3 தூண்கள் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் முன்பக்கம் தூணில் பார்த்தீங்கன்னா இந்த வீரர்கள் வந்து அப்படியே பறக்கிற மாரி இருக்கும். பின்பக்கம் தூணில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து விலங்குகள் தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அந்த மண்டபத்தோட பின் தோற்றம். அது பின் தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா பின் தோற்றமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மேலே இருக்கிற ஓவியங்கள் ஏதோ சாமிங்க வந்து இன்னொரு சாமியை கும்பிட்ற மாரி இருக்குது. ஒரு சின்ன கோபுரம் ஒரு 2 அடி 3 அடியில் ஒரு கோபுரம். அந்த கோபுரத்துக்குள்ளே வந்து சாமி வந்து பெருமாள் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ லேடிங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஓவியங்கள். இந்த பக்கமும் ஏதோ 2 பேர் வந்து சாமி நடுவில் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த சாமி கீழே வந்து ஒரு காலில் ஒருத்தரை போட்டு மிதிச்சு நிற்கிறாங்க. அது யாருன்னு தெரியல. ஒரு 2 அடியில் ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தை வந்து எவ்வளோ அழகாக வந்து செதுக்கிறாங்க. இது வந்து யானை பாருங்கள். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 1/2 அடி கூட இல்லை இந்த யானை எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். ஏதோ ஒரு 2 சாமி வந்து குதிரையிலே மாடு மேலே போகிற மாதிரி ஏதோ முன்னாடி நின்று சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. எல்லாமே எவ்வளோ அருமையான எவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாம் வேலூர் கோட்டையில் இருக்கிற முன்பக்கம் இருக்கிற மண்டபத்தில் சைடில் இருக்குது. இந்த மண்டபத்துக்கு வந்து இது பக்கம் வந்து வழி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வரத்துக்கும் வழி வச்சுக்கிறாங்க. இந்த சாமி கையில் பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். சோளம், அவர் தலைமுடி, பக்கத்தில் வந்து 4 பேர் பெண்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. இது முருகர் மாரி இருக்குது, 6 முகர் மாரி இருக்குது. அது பக்கத்தில் வந்து 2 பெண்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த மண்டபத்துக்குள்ளேயும் கோயில்கள் அமைப்பில் அதுக்குள்ளே ஏதோ சாமி இருக்கிற மாதிரி ஏன் செதுக்கி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மண்டபத்தை
பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோட்டை கோயிலில் கோபுரத்து என்னென்ன இருக்குது, அதேமாரி சுற்றிக்கிற மண்டபத்திலே என்னென்ன இருக்குதுன்னு போகிறோம். பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் இதில் வந்து நிறைய சொல்லாத ஓவியங்கள், சொல்லாத ஒரு ஆச்சரியங்கள்லாம் நிறைய இருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம். இது பாருங்கள், யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சிங்கத்து மேலே ஏதோ உட்காந்துக்கிறாரு. அதுக்கு கீழே ஏதோ ஒரு விலங்கு ஏதோ ஒரு இருக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்க, இவங்க 3 பேர் வந்து இந்த தூணை தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் வந்து திம்மரடி பொம்மரடி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலோடுகிற மாரி இருக்குது. இந்த திருமண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 தூண், அந்த பக்கம் 4 தூண், 8 தூண் இருக்குது. இந்த தூணுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற இது பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா எத்தனை ஓவியங்குது பாருங்கள், எவ்வளோ ஓவியங்குது பாருங்கள். யாரோ ஒரு வீரன் வந்து கோடாலி, யாரோ ஒரு வீரன் ஏதோ தூக்கின்னு போகிற மாதிரி இது. ஒரு சாமி வந்து யானை மேலே போகிற மாதிரி இது. ஒரு சாமி 2 சாமி பக்கத்தில் நின்று கும்புற மாதிரி இருக்குது. சாமி மாரி இது. இந்த பக்கமும் பாருங்க, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு சாமி இருக்குதுங்க. சென்ட்ரலில் இருக்கிற வந்து அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடுக்காக 1 2 3 4 5 அடுக்காக செஞ்சு அது கீழே வந்து கூராக வச்சுக்கிறாங்க. இது எவ்வளோ வந்து கலைநுட்பத்தோடு இந்த பாருங்கள், இந்த சென்ட்ரலில் இருக்கிற இதுவும் பார்த்திங்கன்னா 1 2 3 4 அடுக்கு. அது கீழே வந்து ஒரு கூராக ஒரு உருவம் இருக்கிற மாதிரி ரொம்பவும் வந்து இதெல்லாம் இந்தமாரி ஒரு கலைகளில் வந்து தெய்வீகத்தால் மட்டும்தான், தெய்வீகத்தன்மை உள்ளவங்களால் மட்டும்தான் செதுக்க முடியும். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருந்தவங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்தமாரி திறமையாலும் இருந்து இருக்கிறாங்க. இதுதான் இந்த மண்டபத்தோட வெளி தோற்றம். இந்த மண்டபத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். இன்னும் இந்த கோபுரம், இந்த கோட்டை கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறோம். பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலேயே வந்து ஒரு 8 தூண் இருக்குது. மொத்தம் இந்த திருமண மண்டபத்தில் வரைக்கும் வந்து ஒரு 32 தூண் இருக்குது. இந்த 32 தூண் இருக்குது. இந்த தூணுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் யானையின் உருவம் பொறிக்கப்பட்டு இருக்குது.
இந்த இந்த மொத்த மண்டபத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 4 வரிசையில் 32 தூணுங்களும், பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மண்டபத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 48 தூண்கள் வந்து தாங்கி பிடிச்சின்னு இருக்குது. இந்த 48 தூண்கள் தான் இந்த மொத்த மண்டபத்தையே வந்து தாங்கி பிடிச்சிருக்குது. இது சாமி வந்து பெருமாளான்னு நினைக்கிறேன். இடது கையில் சங்கம் சக்கரத்தோடு இருக்கிறாரு. இந்த தர்பார் மண்டபத்தில் மட்டும்தான் வந்து நாகலிங்கத்தையே வந்து இது பண்ணிக்கிறாங்க. பின்பக்கம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் நாகம், யானை, சிங்கம் மூணுத்தையும் வந்து இது பண்ணிக்கிறாங்க. இந்த மண்டபத்தில் வேறு எங்கேயுமே வந்து நாகத்தோட உருவத்தை பதிக்கலை. இந்த இடத்துல மட்டும்தான் நாகத்தோட உருவத்தை குறிப்பாக சிலையை வச்சுக்கிறாங்க, அந்த செதுக்கிக்கிறாங்க. இது கோட்டை கோயிலில் இருக்கிற மண்டபம். இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 8 தூண்கள் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு 8 தூண்கள், அதுக்கு பின்னாடி ஒரு 8 தூண்கள் அதுக்கு பின்னாடி அப்படியே ஒரு 3 வரிசையாக 8 தூணாக இருக்குது. இது 8 தூண் இருக்குது. இந்த 8 தூண்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் வந்து குதிரை வந்து போருக்கு புறப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா அது கீழே பார்த்திங்கன்னா வீரர்கள் தாங்கி பிடிச்சிருக்குன்னா மாதிரியே இருக்குது. ஒரு சில குதிரை கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிருகங்கள் இந்த யாழியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிருகங்கள் தாங்கி பிடிச்சிருக்கிற மாரி இருக்குது. மொத்தம் ஃப்ரண்ட்டில் 8 தூண், அதுக்கு பின்னாடி 8 தூண், அதுக்கு பின்னாடி ஒரு 8 தூண். இதில் ஒரு பெண்ணு வந்து தலையில் கை வச்சுன்னு உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. சிவன் சிலை, இது ஒரு சாமி சிலை, இது ஒரு பெண் சிலை. இது ஏதோ ஒரு சித்தர் சாமி சிலை மாரி இருக்குது. இதோ ஒரு சாமி வந்து ஏதோ வணங்குறாரு, சாமி கும்பிட்டுங்கிறாரு. இதுவும் இதே ஒரு பெண் சாமி சிலைகள். அதுக்கு மேலே இருக்கிறது ஏதோ ஒரு பெண் வந்து கையில் ஏதோ விசிறிறாங்க. கீழே வந்து மீன் இருக்குது. மீனோட உருவம் பாருங்கள். இது யாழின் உருவம். மட்டும் ஒரு 35-36 கிளிகள்
கிளிகள் உருவத்தையும் வரைஞ்சி கிளிகள் உருவத்தையும் செதுக்கி இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சாமிங்க, சித்தருங்கள் இவங்களெல்லாம் செதுக்கி இருக்கிறாங்க. ஏதோ வந்து எவ்வளோ ஒரு ஓவியம் பாருங்கள். சாதாரணமாக இதை வந்து கலரில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலில் நடராஜர் நடராஜர் சுவாமிகள் சிலைகள். அது கீழே வந்து இது நடராஜர் சுவாமிகள் என்ன அழகாக செதுக்கிறாங்க பாருங்கள். அவருடைய ஒரு கையில் வந்து உடுக்கை, இந்த கையில் இது, தலையில் வந்து எவ்வளோ பிரகாசமாக அவருடைய இது டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபரணங்கள். அவர் கால் கீழே வந்து இந்த நடராஜர் கால், சிதம்பரம் நடராஜர் கால் கீழே தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி கோவிலில் ஒருத்தர் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. கீழே வந்து லிங்கத்தை ஒருத்தர் பிடிச்சிங்கிறாரு. ஓ கரெக்ட். இது வந்து யம தர்மராஜா வந்து ஒரு குழந்தைக்கு இது பாசக்கயிறு போட சொல்ல, அந்த பையன் வந்து குழந்தைய வந்து சுவாமியை வந்து கட்டி பிடிச்சி என்னை காப்பாற்றுன்ற மாதிரி ஒரு இது அநேகமாக மார்கபந்தீஸ்வரர் சுவாமி மாரி இது பாருங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ இதுவாக தத்ரூபமாக வந்து வெளியில் இந்த மண்டபத்தில் இருக்கிற வெளியில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாம்பு உருவத்தை செதுக்கலை. இந்த மேடையில் மட்டும்தான் பாம்பு உருவத்தை செதுக்கிடுறாங்க. இதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாம்பு இந்த நாகம், இந்த 5 தலை நாகம் இருக்குது. இது 5 தலை நாகத்தையும் செதுக்கிடுறாங்க. இந்த மற்ற கல்வெட்டுலலாம் பார்த்திங்கன்னா சாமி உருவம் மட்டும்தான் இருக்குது. சாமி உருவம், நந்தி பகவான் உருவம் இந்தமாரி தான் இருக்குது. ஆனால் இந்த மண்டபத்தில் வந்து இருக்கிற இந்த இதில் மட்டும்தான், தர்பாரில் மட்டும்தான் அந்த நாகத்தோட உருவமே இருக்குது. சிங்கம் உருவம் இருக்குது. நாகத்தோட உருவம், சிங்கத்தோட உருவம்லாம் இந்த மண்டபத்தில் மட்டும்தான் இருக்குது. இது பாருங்க, ஏதோ சாமி வந்து சாமி கும்பிட்ற ஆஞ்சநேயர்னு நினைக்கிறேன். இது ஒரு சாமி. இது வந்து நரசிம்மர்னு நினைக்கிறேன். கையில் லக்ஷ்மி தேவியாரோட கையில் வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு காளி அம்மன் மாரி இருக்குது. காளியம்மன் மாரி இது. இந்த சாமி பார்த்திங்கன்னா ஒரு கையில் உடுக்கை, ஒரு கையில் வந்து இவர் கையில் நிறைய ஆயுதங்களோடு இருக்கிறாரு. அது மேலே வந்து ஏதோ ஒரு சித்தர் மாரி இருக்குது. இது வந்து ஒரு லேடி நடனம் ஆடுற மாரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த மண்டபத்துலேருந்து இந்த பக்கம் ராஜா வந்து போகிற வழியாக நான் தெரில. இப்போ வந்து குறுக்கிட்டாங்களா நான் தெரில. அது ஒரு வழி மாரி இருக்குது. ராஜா வந்து போகிறதுக்கு வழி மாரி இருக்குது. வந்து மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுற மாரி இது. அந்த மகிஷாசுரனை மடியில் வச்சுக்கின்னு அவனோட குடலை கீழ்ச்சி எடுக்கிறது. அதுக்கு மேலே வந்து காலபைரவர் சிலை, அவர் நாய் உருவத்தோடு இருக்கிற மாரி. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீரன் வந்து மகுடி வாசிக்கிற மாரி ஒரு இது. ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் அழகாக இருக்குது. ஒரு உருவங்க இது. விநாயகர், சின்னதாக விநாயகர். இது வந்து ஏதோ சுவாமி வந்து அவர் துணைவியாரோடு இருக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இதுனா பரசுராமனா என்னன்னு தெரியல. ஒரு கேடையை வச்சுன்னு இல்லை ஒருத்தர் வந்து குதிரை மேலே போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடை பிடிச்சின்னு ஒருத்தர் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா அது கீழே வந்து யாரோ 2 பேர் பிடிச்சி நிற்கிறாங்க. இந்த தூணுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் பார்த்திங்கன்னா, அந்த தர்பார் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா
தர்பார் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா 6 தூண் இருக்குது. 6 தூண் இருக்குது. 1 2 3 4 5 6 தூண் இருக்குது இந்த தர்பார் மண்டபத்தில். இந்த தர்பார் மண்டபத்தில் வந்து பின்னாடி வந்து 6 தூண் இருக்குது. இந்த 6 தூணில் வந்து சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா தர்பார் நடக்கிற தர்பார் இந்த 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 கோவிலில் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து ராஜாங்க ஏதோ ஒரு விழாக்களிலோ ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்க சொல்ல வந்து இந்த இடத்துல இந்த தர்பார் மண்டபத்தில் சென்ட்ரலாக உட்காந்து இப்போ வேடிக்கை பார்ப்பாங்க மாரி இது இந்த மண்டபத்தில். இந்த இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 8 8 32 தூண் இருக்குது. பின்னாடி இருக்கிற இதில் வந்து இந்த தர்பார் மண்டபத்தில் வந்து 6 ஃப்ரண்ட்டில் வந்து 6 தூண், பின்னாடி வந்து 1 2 3 4 தூண் இருக்குது. இதுமாரி இந்த தூண்கள் பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற வந்து தூணில் பார்த்திங்கன்னா வீரர்கள் வந்து போருக்கு போகிற மாரி, அது கீழே வந்து வீரர்கள் தாங்கி பிடிச்சிருக்கிற மாரி இருக்குது. அது கீழே வந்து ஏதோ ஒரு மிருகம் யாழி மாரி இருக்குது. அது ஒவ்வொரு தூண்லேயும் வந்து ஒவ்வொரு சிற்பமும் வந்து வித்தியாசமாக கலை நுணுக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு தூண்லேயும் வந்து சாமியும் இருக்குது, வீரர்களும் இருக்குது. அந்த காலத்தில் வந்து ராஜாங்க வந்து பார்த்திங்கன்னா இது சிவபெருமான், இந்த வேலூர் கோட்டையோட இது ஜலண்டேஸ்வரி கோயில். ஜலண்டேஸ்வரி கோயில்ன்றதால மெயினாக இருக்கிற இந்த கோயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவரில் பார்த்திங்கன்னா எல்லாமே நந்தியும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து நந்தி வந்து சுற்றுச்சுவர் மொத்தத்திலே வந்து நந்தி பகவான் வந்து சாமியை நோக்கி தவறுகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தூண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா சாமியும் இருக்குது. ஒரு சில இது வந்து சாமி இருக்குது. ஒரு சில குட்டி உருவங்களும் இருக்குது. ஒரு சில குட்டி உருவங்கள். இதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 4 அடி உருவம். அந்த 4 அடி உருவத்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறாங்க. இந்த சிற்பம் அதை விட சின்னதாக இருக்குது. ரொம்ப அழகாக செதுக்கிக்கிறாங்க நேர்த்தியாக. இது மேலே வந்து மேலே வந்து மயில் மாரி இருக்குது. அந்த மயிலுடைய அது மயில் யாழி தான் நினைக்கிறேன். அந்த யாழி வந்து அப்படியே சுருட்டிக்கு நிற்கிற மாரி இருக்குது. அதனுடைய அமைப்பெல்லாம் எப்படி வந்து அதுக்கு ஒரு தந்தமும் பின்னாடி வாலும் அது டிசைன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் கலரில் பார்த்தா இன்னும் நேச்சுரல் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து இந்த உண்மையான கல்வெட்டு, இயற்கையான கல்வெட்டில் பார்க்க சொல்ல அது வந்து அதனுடைய இதுவே யாருக்கும் சரியாக அப்போ அதனுடைய பெருமை யாருக்கும் தெரியல. ஒவ்வொரு தூணையும் பாருங்கள். இந்த தூணில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து நடனம் ஆடுற மாரி இருக்குது. ஒரு கையில் ஏதோ ஒரு வச்சுக்கிறாங்க, இன்னொரு கையில் ஏதோ வச்சு நடனம் ஆடுற மாதிரி. அதுக்கு மேலே அம்மன் சிலை மாரி இருக்குது. இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு சாமி சிலை. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து இவர் மத்வைதம். இது வந்து ஒரு சுவாமிகள் சிலையை வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பசுவோட சிலை நினைக்கிறேன். பசு வந்து லிங்கத்துக்கு பால் வந்து பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு வந்து சிலையை செதுக்கிறாங்க. அந்த சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கிறாங்க. பசு வந்து ஒரு லிங்கத்து மேலே பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி. அதுக்கு மேலே வந்து இந்த கோபுரங்க அந்த டிசைன் வச்சுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சுவாமி வந்து கையில் வில்லு வச்சுக்கிறார். இது ராமர் தான் நினைக்கிறேன். இந்த வில் வச்சுங்கிறாரு. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதனுடைய அம்புகள் ஒரு கையில் வில்லு பிடிச்சிக்கிறார், ஒரு கையில் வந்து வில்லு வச்சுங்கிறாரு, ஒரு கையில் அம்பு வச்சுங்கிறாரு. இவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கிறாங்க பாருங்கள்.
இந்த மாரி இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேடி வந்து ஏதோ இது மேலே பறக்கிற மாரி இருக்குது, இந்த லேடி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தோட இந்த தூணோட உச்சியில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் தாங்கி பிடிக்கிற மாரி அந்த காலத்தில் வந்து அது ஒரு அமைப்பாக பண்ணிக்கிறாங்க. அது ஒவ்வொரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்தில் பண்ணிக்கிறாங்க. இதில் சாமி மேலே வந்து ஒரு லேடி வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது சீனாவில் இருக்கிற மாரி ஒரு பொம்மை ஏதோ இருக்கிற மாரி இது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் மாரி இருக்குது. இந்த வெளிப்புற தோற்றத்தெல்லாம் எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு வீடில் ஓடு இருந்தால் கட்டையை ஒரு வீட்டில் வந்து ஓட்டு வீட்டில் வந்து கட்டையை கொடுத்து வெளியே வந்து எடுத்துன்னு வந்து அந்த ஓடு அடுக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஓடு மாரி கருங்கல்லில் எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே இது வந்து திருமலை நாயக்கருடைய காலத்தில் செய்யப்பட்டது. இந்த பக்கம் இருக்கிற கோயிலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரிஞ்சிபுரமும் சரி, பள்ளிகண்டாவும் சரி திருமலை நாயக்கர் காலத்தில் செய்யப்பட்டது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து இந்த சிலையை பாருங்கள். இதில் ஏதோ சாமி வந்து காலில் வந்து மிச்சு இந்த காளி வந்து யாரோ ஒரு இதுக்கு அசுரனை கால் கீழே இருக்கும். அதுமாரி இது பாருங்கள், சிவலிங்கம் பக்கத்தில். இது மேலேருந்து ஏதோ ஒரு பெண்மணி பார்க்குற மாரி ஒரு இது. ஒவ்வொரு ஓவியமும் பாருங்கள், எதையோ வந்து அந்த காலத்தில் வந்து புராண கதைகளை கூறுற மாரி தான் இந்த ஓவியங்கள்லாம் வந்து புராண கதைகளை, அதாவது பின்னாடி வர ஜென்ரேஷன் வந்து அந்த காலத்தில் இப்படி ஒரு ஓவியமோ ஒரு சாமியோ இருந்தது சொல்லக்கூடாது, நம்பணும். ஏன்னா வந்து திடீர்னு வந்து உருவான சாமின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் வந்து அந்த காலத்துலேயே வந்து இந்தமாரிலாம் சாமிகள் இருந்ததற்கான ஆதாரங்களுக்காக இந்த சிலைகள்லாம் அந்த காலத்து ராஜாங்க அப்போயே வடிவமைச்சிக்கிறாங்க. சிவபெருமான் சிலை, நடராஜர் சிலை, பெருமாள் சிலை, ஆஞ்சநேயர் சிலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குதுன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த சிலைகள்லாம் வழிபாட்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து வழிபாட்டில் இருக்கிறதா இல்லை. இதெல்லாம் பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த சிலைகள்லாம் வழிபாட்டுகள் இருப்பதற்காக ஆதாரமாக அந்த காலத்தில் நாயக்கர் காலத்தில் 15ஆம் நூற்றாண்டில் இப்படியெல்லாம் வந்து அன்னைக்கிலிருந்தே இந்த தெய்வங்கள்லாம் வழிபாட்டில் இருக்கிறதுன்றதை காமிக்கிறதுக்கு தான் வந்து அன்றைக்கே வந்து செதுக்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கோ நேற்றோ வந்து வந்ததெல்லாம் நினைக்கக்கூடாது யாருமே. காலம் தொட்டு கிமு நூற்றாண்டுலேருந்து இதெல்லாம் இருக்கிறதுக்கான ஆதாரணத்தை காமிக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் வந்து இதை அப்போயே வந்து செதுக்கி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த கோட்டை கோயில் கூட பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து கிழக்க பார்த்த மாரி இருக்கும். எல்லா கோட்டையும் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். அது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஒரு என்ட்ரன்ஸு வந்து எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் வந்து அகழியில் இருக்குது, அகழி வழியாக போகிற மாதிரி இருக்குது. இந்த கோட்டையில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது, கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வீர கல்வெட்டுகள், அது மியூசியத்துலேருந்து போட்டது. இது வந்து தியான மண்டபம், இது மண்டபத்துலேருந்து ஒரு கல்யாண மண்டபத்துலேருந்து இந்த டிசைன்ஸு இந்த இதெல்லாம் கல்வெட்டுகள் எடுத்து வீடியோ எடுக்கிறோம். அடுத்த இதில் பார்த்திங்கன்னா
முழுக்க முழுக்க வந்து இந்த இந்த மண்டபத்தையே வந்து சுற்றி பார்க்குறதுக்கே வந்து இந்த கல்வெட்டுகள் இதனுடைய அமைப்புகள்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அடுத்த இதில் ஒவ்வொன்றா வந்து இந்த கோட்டை கோயிலில் இருக்கிற சிறப்பை பற்றி போடுறோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு ஷேர் எல்லாத்தையும் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க மேலும் மேலும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எவ்வளோ கோட்டைகள் உருவானது. ஆனால் நிறைய கோட்டைகள் வந்து சிதலமடைஞ்சிச்சு. ஆனால் ஒரு சில இது வந்து இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு இந்தியனின் பெருமையும் தமிழனின் பெருமையும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த மண்டபத்தையே வந்து எவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த தர்பார் இந்த மண்டபத்தை பாருங்கள். இதுதான் மண்டபத்தோட சென்டர். இந்த இடத்துல வந்து ராஜாங்கள் அந்த காலத்தில் வந்து சேர் அவங்களுடைய சிம்மாசனத்தில் அமர்ற இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா வெளியில் இருந்த மாதிரி இங்கேயும் ஒரு சென்டரில் வந்து ஒரு இது இருக்குது. அந்த அங்கேயும் வந்து 4 அடுக்கில் இந்த டிசைன் சென்டரில் இருக்கிற அடுக்கு வந்து 4 அடுக்கில் வந்து டிசைன் 4 அடுக்கில் இந்த வளைவு வச்சு இந்த டிசைன் செதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு கூம்பாக இருக்குது.